Hello guys, welcome to Annie's journey. Oh my god, after 2 long years I'm telling this. இந்த 2 வருஷமா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணல அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து ஏன் இதை நான் பார்க்கணும்னு யோசிப்பீங்க. கவலைப்படாதீங்க, நிறைய அடிகள் வாங்கியிருக்கேன், அதில் தான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு அங்கங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருந்தேன். நான் வந்து ஒரு ஈவெண்ட் எம்சியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கங்க போகிறது, சரி அப்படியே வந்து ஹோஸ்டிங் பண்ணுறது, அதெல்லாம் அப்படியே வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஓகே நம்ம ஆங்கர் தான் அப்படிங்கிறது தான் மெயின். சரி ஓகே நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், சில சேனல்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். அதான் ஃப்ளைட் போயிட்டோம். இந்த சித்திரம் டிவி பிளாக் ஷீப்போட தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே போனதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல வீடியோஸ்லாம் எதுவும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் போடலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அங்கே இருந்தனால கொஞ்சம் லேசியான என்னன்னு தெரியல, ஒரு 2-3 வீடியோஸ் போட்டு அப்புறம் அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டே இறங்கினா தான் போடணும்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட போடல. எப்பயாவது நேராக போட்டிருப்பேன், எனக்கு போடணும்னு தோணல. பிகாஸ் அங்கே ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்ல நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து தெளிவாக தான் வரணும்னு. ஸோ அங்கே ஒர்க் அவுட் போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு மீடியா. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரியல் லைஃப்பில் வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அங்கே ஒர்க் முடிச்சுட்டு நான் இன்னொரு சேனல் போனேன் கலாட்டாக்கு. பட் அதுக்கு போகிறதுக்கு நடுவில் பீரியடில் வந்து ஐ வாஸ் லைக் டூயிங் லாட் ஆஃப் லைக் வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டேக்கிங் கேர் ஆஃப் மீ, இதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஒர்க்காக வந்து கலாட்டாவில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தா எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெயிட் கெயின்லாம் வந்து நிறைய ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. லைஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்க மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி வந்து நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் அபவுட் லைக் லைஃப் அப்படின்னா, ஓகே நம்ம ஹார்ட் ஒர்க் போட போகிறோம், நம்மளோட எஃபர்ட்ஸை நம்ம போடுறோம், அவ்வளோதான் மேக்ஸிமம். நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும், நம்ம நெக்ஸ்ட்னு போயிட்டு இருப்போம். பட் அப்புறம் தான் தெரியுது அப்படி இல்லை. நம்மளோட சைடில் மட்டும் இல்லை, எப்பவுமே இட் ஷுட் பி லைக் கிவ் அண்ட் டேக். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நம்ம மட்டுமே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, அங்கேருந்து இருக்கணும். ஸோ நம்ம ஒரு 100% கொடுக்குறோம், அவங்களும் 100% கொடுக்குறாங்க அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக போகும், இல்லைனா அது சரிப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஹார்டாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ரொம்ப அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றது என்னென்னா, மனுஷங்க வந்து ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி. அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் இன்னர் பீஸ். அதாவது ஒரு நாளைக்கு நீ நிறைய பேரை மீட் பண்ண, ஒருத்தவங்களும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய பேர் உன்னை டவுட் பண்ண வைப்பாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க, உனக்குள்ளே வந்து சில இன்செக்யூரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். பட் இது எல்லாத்துலேருந்து நீ எப்படி ஓவர் கம் பண்ணி வரன்றதுல தான் இருக்குது. அண்ட் அது ஓவர் கம் பண்ணுறது வந்து ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் டு டூ ஜேர்னலிங். ஸோ முக்கியமாக இந்த ஜேர்னலிங் பற்றி இந்த ஒரு ஃபேஸில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப நிறைய டவுட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்டட் டு ஃபீல் ஸோ லோ. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் உட்காந்து